உலகத்தில் பறக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் இந்து மத அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவன், ரோகிணியில் பிறந்தவன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனிதர்களையும் மொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களை 27ஆ பிரித்திட முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்புறம் நட்சத்திரத்தை 4ஆ பிரிச்சிடுறாங்க. இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு 4 பாதமாக பிரிச்சிடுறாங்க. அப்படி பிரிக்கும்போது 108 பிரிவுகளாக வந்துடுது. இதே ஒரு இதம் பற்றாக்குறைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 30 டிகிரி இருக்குது. அதனால 30 டிகிரியாக பிரிச்சுறேன். ஒவ்வொரு டிகிரியில் பிறந்தவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் பற்றாக்குறைக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு செகண்டு தான் வித்தியாசம். ஆனால் 2 பேர் 2 விதமாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு மனுஷன் 21,000 மூச்சு விடுறான். இந்த ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் ஒவ்வொரு விதமான குணம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த மூச்சு அடிப்படையில் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மனுஷனுக்குடைய குணம் மாறிடும். அந்த பிறக்கும்போது குணம் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே டிகிரி படி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு 21,000 மூச்சுகள் அப்படின்னா 21,000 மூச்சுலையும் 21,000 விதமான மனிதர்கள் பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒரே நட்சத்திரம் இருக்கும், ஆனால் அவங்களுடைய குண வித்தியாசம் இருக்கும். ஒரே நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய நடைமுறையெல்லாம் வித்தியாசம் இருக்கும். இதை ஒவ்வொரு மனிதனையும் பிரித்து பிரித்து கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய சுபாவம், குணம், அதிசயங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரிக்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு பொதுவான குணம் ஒன்று இருக்கும். முதல் பாதத்துக்கு ஒரு குணம், 2ஆவது பாதத்துக்கு ஒரு குணம், 3ஆவது பாதத்துக்கு குணம் அப்படின்னு மாற்றி மாற்றி பிரித்துடுறாங்க. அப்புறம் டிகிரி அடிப்படையில் பிரித்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு பிரிவு அடிப்படையில் மனுஷனை பிரித்து 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 கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சோ ஒரு ராசியை வச்சோ இந்த ராசியில் பிறந்தோம் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க, சாதாரண துலா ராசியில் பிறந்தோம், துலாத்தில் பிறந்தா ராசி மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆடி ஆடி நடப்போம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்களை வச்சுருக்கிறாங்க. மேச ராசியில் பிறந்த ஆடு மாதிரி இங்கேயும் சுற்றிட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக ஓடிடுவோம். இப்படியெல்லாம் சொன்னாலும் இது மொத்தத்தில் 12 மனுஷனை 12 ராசியில் பற்றி 12ஆக பிரிச்சிட முடியாது. 27 நட்சத்திரமாக பிரித்து கணத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால மனுஷன் ஏராளமான குணம் இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒருக்க மாறுறதுனால 27,000 மூச்சு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடுற மூச்சுக்கு ஒவ்வொரு மூச்சுலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்தந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்தந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி மூச்சு காற்றை பயிற்சி பண்ணுறதுக்கு பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. பிராணாயாம பயிற்சி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாதாரண மூச்சை இழுத்து வெளியே விடுறதுன்னு சொன்னாலும் பிராணாயாம பயிற்சின்னு சொல்லும்போது அதை யோக சாஸ்திராவில் யோகத்தில் வர்றது. பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, பதஞ்சலி யோக முனிவர் அவர் சொல்லும்போது, ஒரு நல்ல பாம்பை எப்படி நம்ம பழக்கிறோமோ அதே மாதிரி மூச்சை பழக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. மூச்சை ரொம்ப தவறுதலாக பயன்படுத்தினா மனுஷனுக்கு ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு நல்ல குருவை பார்த்து நல்ல ஒரு பயிற்சி பெற்றவங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதே முறை. மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு சில குறிப்பிட்ட நேரம், திருப்பி அதை நிறுத்துறது, கும்பகம், பூரகம், ரேச்சகம்னு பேர். அதை வெளியே விடும்போது மெதுவாக விட வேண்டும். மூச்சை இழுக்கிறது எப்படி, உள்ள நிறுத்துறது எப்படி, மெதுவாக விடுவது எப்படி, இப்படிப்பட்ட பல்வேறு பயிற்சிகளுக்கு பிறகுதான் சரதத்தை பயன்படுத்த முடியும். சரத்தை பயன்படுத்தி சில ஞான திருஷ்டியாக மூச்சு காற்றை வைத்து பல்வேறு முற்காலமும் உணர்ந்து பதில் பேச முடியும். அது சாதாரணமான இல்லை, நல்ல பயிற்சி பெற்றாதான் முடியும், இல்லைன்னா அது முடியாது. ஒரு மனிதருடைய சுவாசம், அதாவது மூச்சு காற்றுன்றது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடாது. இதுக்கு ஒரு காலத்தில் முருகருடைய சிவபெருமான் முருகருக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லி உபதேசம் பண்ணியிருக்காரு. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
கிரகங்கள் இந்த பஞ்சபூதங்களையும் ஒவ்வொரு நிமிஷமா மாறி மாறி இயங்கிட்டு இருக்கிறது என்றதை கண்டுபிடித்து, அந்த இயக்க நேரத்தில் எந்த மூச்சு நமக்கு வேலை செய்கிறது, அந்த நேரத்தை பார்த்து இடகலை, பின்கலை, வலகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூச்சுகளை எந்தெந்த வலது மூக்கில் வருதா, இடது மூக்கில் வருதா, இல்லை மூச்சே இல்லாமல் இருக்குதா அப்படின்றத பார்த்து அந்தந்த சுவாச அடிப்படையில் ஏது நடக்கும், நடக்காது, நல்லது, கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு தான் அந்த மாதிரி பண்ணுறது. அந்த அடிப்படையில் ஒரு சில ஆளுக்கு அதுக்கான பயிற்சி இருக்கணும். சும்மாவே மூச்சை பார்த்துட்டு சொல்லிட முடியாது. சிவ யோகம் என்ற பயிற்சி எல்லாம் பார்த்தவங்களுக்கு அந்த மூச்சு அடிப்படையில் பலவிதமான இதுகளை ஒருவருடைய ஆயுள், ஒருவர் என்னைக்கு சமாதி அடைகிறாருன்னு அந்த காலத்தில் சாமியாருங்கள்லாம் நான் எத்தனாம் தேதி சமாதி அடைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் சர ஜோதிடம். சரம்னா மூச்சு. மூச்சு காற்றை அடிப்படையாக வச்சு இந்த உலகத்தில் உள்ள இயற்கையில் உள்ள பஞ்சபூதங்களை அளந்து அதுக்கான பல்வேறுபட்ட கணக்குகளை முன்னால் உள்ள ரிஷிகள், முனிவர்கள்லாம் கையாண்டிருக்கிறாங்க. இப்போ அதே வந்து சாதாரண மனிதர்களுக்கோ நமக்கோ சீக்கிரத்தில் ஒரு புரியக்கூடிய விஷயமாக இல்லை. அதில் பல கால பயிற்சி பெற்றால் தான் அது நடைமுறையில் படுத்த முடியும்.